சீமான் அவர்களிடத்துல அவர் உரையாற்றுவார், ஒருபோதும் உரையாட மாட்டார், மாற்று கருத்தை அவர் உள்வாங்க மாட்டார். மறைந்த இயக்குனர் மணிவண்ணனை நானும் ஜீவசகாப்தனும் ஒரு முறை சந்திக்க போனோம். ஊடகவியலாளராக இருக்கக்கூடிய ஜீவசகாப்தன் நானும் சந்திக்க போனோம். அவர் இறப்பதற்கு ஒரு ஆண்டுக்கு முன்னாடி இருக்கும். அவர் சீமானை பற்றி ஒரு கமெண்ட் அடித்தார். என்ன சொன்னார்னா, சீமானுக்கு வாய் மட்டும்தான், காது கேட்காதுன்னார். யார் கருத்தையும் அவர் கேட்க மாட்டார் என்பதே அவருக்கே ஒரு பஞ்சு டயலாக சொன்னார். சீமானுக்கு வாய் மட்டும்தான், காது கேட்காதுன்னார். யாருடைய கருத்தையும் அவர் கேட்பது. அதனால தான் அவருடைய கட்சிக்காரர்கள் பிரிந்து போவதற்காவது அவர் பதில் சொல்லணும்ல. பிரிஞ்சு போறவன் பூரா துரோகி, அவரை விட்டுட்டு போறவன் பூரா துரோகி. கட்சியை தொடக்க நிலையில கட்டமைத்ததுல மதுரையை சேர்ந்த ஒரு பெரிய இன்ஜினியர், சிவில் இன்ஜினியர், மிகப்பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன், பெரிய பெரிய கட்டுமான நிறுவனங்களை எல்லாம் நடத்தக்கூடிய ஒரு பெரிய வசதி படைத்தவர் வெற்றிக்குமரன்கிறவர். அவர் தான் முதல் மாநில மாநாட்டுக்கே ஒருங்கிணைச்சாரு. அவர் தான் இவரை தொடர்ச்சியாக அவருக்கான எல்லா வேலையும் செய்தவர். அவர் இன்றைக்கு அந்த கட்சியில் இல்லையே.